மனம் திரும்ப இஷ்டம் இல்லாமல் இருக்கிறவர்கள், கேட்டுக்கு போகிறவர்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவர்கள் கனவு காணலாம். ராஜ்யத்தை குறித்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று அவர்கள் கேள்விப்படுவார்கள். ஆனால் விசாலமான பாதைக்குள்ளாக போகிறபடியினால் மனம் திரும்பாதவர்களை குறித்து பேசுகிறேன். விசாலமான பாதைக்குள்ளாக போகிறபடியினால் அவர்கள் வார்த்தையின் வடிவாக ராஜ்யம் என்று தெரிந்து வைத்திருக்கலாம், அதற்குள்ளே போக முடியாது. ஒன்றை மாத்திரம் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாரதும் கைதட்டுறதும் பாட்டை பாடுறதும் வார்த்தையை கேட்கறதும் புரட்டி புரட்டி 1000 வார்த்தையை கொடுக்கிறது. எத்தனை வார்த்தையை கொடுத்தாச்சு, கேட்டுட்டு மறுபடியும் வீட்டை போகிறது கிடையாது. உன் இலக்கு வேணும், உன் எய்ம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம் இல்லைன்னு சொல்லி சொன்னால், ராஜ்யம் நீங்க ஒருக்கா நான் சொல்ற நேரத்தில் இப்ப திங்க் பண்ணி பாருங்கள். இப்பொழுது தேவனுடைய வருகை வந்தால் ராஜ்யத்துக்குள்ள நீங்க போவீங்களா? ராஜ்யம் பரலோகம் அல்ல. அதை குறித்து நான் நாளைய நாளில் ஒரு விரிவாக்கமாக அதை விளங்கப்படுத்துவேன். ஹல்லேலூயா. வர இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், அது அந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட இருக்கிற தேவனுடைய ராஜ்யம். அது அழியாதது. அந்த ராஜ்யத்தில் கண்ணீர் இருக்காது, துன்பம் இருக்காது, வருத்தம் இருக்காது, வேதனை இருக்காது, சண்டை இல்லை, வாக்குவாதம் இல்லை, கடந்தொல்லை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நிம்மதியான ஒரு லைஃப், பரிசுத்தமான ஆண்டவரோடு பாவமற்ற வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதான் நித்திய வீடு. அதான் நாங்கள் சொல்லுகிறோம் நித்திய ஜீவன். சொல்லுங்கள், நித்திய ஜீவன். இந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டுமானால் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை அர்ப்பணிப்பது. வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, சபைக்கு கீழ்ப்படிவது, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவது. தேவனுடைய வார்த்தையின்படி தங்களை காத்துக்கொள்பவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்படுத்தல் யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் அல்ல, சீஷர்களுக்கு. சீஷர்கள் யாரு? இயேசுவை பின் செல்லுகிறவர்கள். நீ பின் செல்லுகிறாயா? நீ யாரை பின் செல்லுகிறாய்? நீ எவருடைய கதையை கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? எவனுடைய கதையை கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? யார் உன் கடவுள்? யார் உன் தகப்பன்? பிசாசு அல்லவா? அப்ப அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். அவனுடைய ராஜ்யம் இப்பொழுது களவு, பொய், மாயமாலம், பித்தலாட்டம், கிடக்கப்பட்ட பித்தலாட்டம் முழுதும் கிடக்குது. அதற்கு பிற்பாடு இன்னும் ஒரு ராஜ்யம் இருக்குது, அழுகை. அழுகையின் ராஜ்யம். அதேது? நரக பாதாளம். நீ நம்பினியோ நம்பலையோ, நரக பாதாளம் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய அழியாத நித்திய வீடு, மகிமையான வீடு. அடுத்தது பிசாசுகளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட எரி நரகம். அதற்குள்ளே போனால் நாங்கள் வெளியிலே வர முடியாது. எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறாய்? உன் நடை எப்படி இருக்கிறது? உன் பார்வை எப்படி இருக்கிறது? உன் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? யாருடைய கதையை கேட்கிறாய்? யாருக்கு பின்னாக செல்கிறாய்? அதான் கேட்டேன், உன் கடவுள் யாரு, உன் அப்பா யார் என்று கேட்டேன். ஆயிரம் வார்த்தையும் கேட்கலாம், 3000 பாட்டும் பாடலாம். லட்சக்கணக்காக நீங்க புரட்டி புரட்டி வசனங்களையும் பாடமாக்கலாம். நீ மனம் திரும்பாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. மனம் திரும்புதல் என்பது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை அர்ப்பணிப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அதான் சொன்னேன், ராஜ்யத்தின் வெளிப்படுத்தல், ரகசியங்களை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறார், எல்லாருக்கும் அல்ல. அந்த ராஜ்யத்தின் சுவை, அந்த ராஜ்யத்தின் அந்த ருசி எல்லாருக்கும் இருக்காது. யாருக்கு இருக்கும் சொல்லுங்க பாபு? யாருக்கு? மனம் திரும்பி வாழ்கிறவர்களுக்கு. சபைக்கு வருகிறவர்களுக்கு நோ. பாட்டு பாடுறவங்களுக்கு, கை தட்டுறவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்க தட்டுவையை பார்த்தாலே ஓகன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்து இருக்கணும் போல இருக்கு எனக்கு.
இப்படி அங்கே ஆராதிக்க இயலாது. இப்பவும் 24 மூப்பர்கள் தேவனுடைய வலது பார்சத்திலே நின்று, இடது வலது பார்சத்திலே நின்று தூதர்களும் கூட அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அது ஒரு வேற லெவலில் இருக்கு. ஹல்லேலூயா. இப்படி நீ சிந்திக்கிறாயா? வேற லெவல்ண்டா அது ஆராதனை என்பது தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதி என்பது சும்மா இது கடமை. பாவத்தோடு இருக்கிறவர்களால் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நரக வாயில நின்று கொண்டிருக்கிறவர்களால் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களால் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. உங்க கண் போன போக்கு, கால் போன போக்கு. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லுகிற பொழுது அல்லது விட்ட ஊழியங்களை குறித்து பேசுகிற பொழுது சிலர் வேலை என்கிறதும், சிலர் வீட்டு வேலை என்கிறதும், சிலர் குற்றஞ்சாட்டுறதும் எவ்வளவு காலத்திற்கு பார்க்கலாம். நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம். ஆண்டவரும் வரத்தான் போகிறார். அவர் வந்ததுக்கு பிறகு என்ன சொல்ல போகிறாய், என்ன போக்கு சொல்ல போகிறாய் பார்ப்போம். அதான் சொன்னேன், நாகப்பட்டினத்தில் 65-70 வயது உட்பட்டவர்களே துள்ளுறாங்க என்கிற பொழுது, வாலிப பிள்ளைகள் நீ என்ன செய்கிறாய்? திறமாக ஒன்றை மாத்திரம் செய்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். உன் கற்பனையை பேய்க்கு கொடுத்து விட்டாய். உன் மனம் சித்த உணர்ச்சிகளை பேய்க்கு கொடுத்திருக்கிறாய். போன காலங்களிலே ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டாய், இப்பொழுது ஒரு பேயினால் நடத்தப்படுகிறாய். பிசாசு உன்னை வழி நடத்துகிறான். ஆகையினால் தேவனுடைய வார்த்தைக்கு உன்னால் கீழ்ப்படிய முடியாது. ஊழியக்காரனுக்கும் கீழ்ப்படிய முடியாது, சத்தியத்திற்கும் கீழ்ப்படிய முடியாது. காரணம், உன்னை நடத்துறது வேறாள். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 21:8. அநேகம் தடவை இந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருந்தாலும் இதில் மிக முக்கியமான சாப்பாடு, உணவு, எங்களுக்குரிய உணவு வெளிப்படுத்தல் இருக்கிறது. ஒன்று, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். ஒன்று, பயப்படுகிறவர்கள். வேத புத்தகத்தில் பயப்படுகிறவர்கள் என்று எழுதி இருக்குதா? கையை வைத்து பாப்போம். இருக்குதா? என் பைபிளில் இருக்குது. பயப்படுறது என்பது ராத்திரி வேளைகளில் இருட்டை கண்டு பயப்படுறதுன்னு நினைக்காதே. பேய்க்கு பயப்படுறது அது வளமையான உங்களுடைய வாய்ப்பாடு அல்லவா? இவ்வளோ வார்த்தையை சொன்னாலும் இரவையில் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வரும், அவ்வளோ பயம். பகலில் கட்டுறம் பள்ளமே உட்டாயிரம் பொருளாத பேய் பேய். இரவுல தட்டுறது, எலும்பங்களை கொஞ்சம் போயிட்டு வருவோம். போயிட்டு வாடா, ஐயோ வந்துட்டு. பயப்படுகிறவர்களும் ஒன்று, இருட்டை கண்டால் பயம், மற்றது பேயை கண்டால் பயம். 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமல், ஆலோசனைகளை நீ மதியாமல், தேவனுடைய கட்டளைகளை மதியாமல், ஜீவனுள்ள வார்த்தை, அழியாத சொத்து, எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் மாறி போகும். கண் காண்கிறவைகள், காதால் கேட்கிறவைகள், நாங்கள் இப்பொழுது பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்திருக்கிறவைகள், உன் பாய் ஃப்ரெண்ட், உன் கேர்ள் ஃப்ரெண்ட், உன் தாய், உன் தகப்பன்,
இப்பொழுது கண் காண்கிற யாவும் எல்லாம் மாறி போகும். இப்படிப்பட்டவைகளுக்கு நீ பயந்து தேவனுடைய வார்த்தையை மதியாமல் அவர்கள் பின் செல்வது. சிலர் தாய் தகப்பன் விக்கிரகம், அவர்களுக்கு பயந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு பயத்தில் அவர்களுக்கு பின் செல்வது. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சீஷர்களாகவோ பிள்ளைகளாகவோ ஊழியர்களாகவோ இருக்க முடியாது. இரண்டாவது, ஒருவனை கண்டால், இன்றைக்கு வந்த ஒருவனை கண்டால், ஒருவன் என்றால் யாரு? உன்னுடைய லவ்வர் கண்டால் அவன் என்றாலும் சொல்லியிருப்பான் கிசி கிசி கொஞ்சம் கொஞ்சம் கிசகு. தேவனுடைய வார்த்தை விட அவனுக்கு பின்னால போவது. உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். நீ போகிறது ஏமாற்றக்காரனுக்கு பின்னால். ஏமாற்றக்காரன் யாரு? பிசாசு. பயப்படுகிறவர்கள். இன்றைக்கு எத்தனை விதமான பயங்கள் இருக்குது. தேவனுக்கு ஆண்டவருக்கு மாறான அல்லது ஆண்டவரை விட என்று சொல்ல முடியும். உங்க நண்பர்களுக்கு, உங்க தாய் தகப்பன் அல்லது பாட்டன் பூட்டி அப்பப்பா அப்பம்மா பெரியவர்கள் பெரிய பெரிய இப்படிப்பட்டவர்களுக்கு பயப்படுறது, அது ஆண்டவருக்கு மேலாக. எத்தனையோ புத்திமதிகளை சொல்லுகிறோம். எதற்காக? கூப்பிட்டு 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 உன்னை எச்சரிப்பது எதற்காக? ஏதோ வேலை வட்டி இல்லாமலா? எத்தனையோ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை எச்சரித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆசை இல்லையா? கைவிட்டால் தெரியும். ஏதோ ஒரு நூலுக்குள்ள நிற்கிறாய், விட்டால் தெரியும். அகாலமான பாதாளம், எழும்பி வர முடியாது. கூப்பிட்டு எச்சரிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை எச்சரிக்கிறோம். உனக்கு கோபம் வருதா? ஒரு பிரச்சனையுமே இல்லை, போயிட்டு வா. அப்படியோ பின்னாலே வந்து உன்னை சட்டையை பிடிச்சிட்டு அப்படியோ உன்னை எச்சரிக்க மாட்டேன். கனவுலையும் நினைக்காத. சபையில் எச்சரிப்பு உண்டு. சபை சீர்திருத்துகிற இடம். இது ஒரு ட்ரைனிங் சென்டர். இங்கே ஊழியர்களை உருவாக்கி, ஊழியர்களை பயிற்சிவித்து, ஊழியர்களாய் மாற்றி எதிர்காலத்திலே அவர்கள் ஊழியம் செய்வதற்கு ட்ரைனிங் கொடுக்கிற, பயிற்சி கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. இதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் கூப்பிடுகிறோம், சில காரியங்களை கண்டால் எச்சரிப்போம். உனக்கு கோபம் வந்தால் நீ ஊழியக்காரன் ஆகுவதற்கு தகுதி இல்லாதவன். உனக்கு கோபம் வந்தால் நீ ஊழியக்காரி ஆகுவதற்கு தகுதி இல்லாதவள் என்பதை மறந்து விடாதே. ஊழியக்காரி போல வேஷம் போடலாமா? போடலாம். காட்டிக்கொள்ளலாமா? கொள்ளலாம். ஆண்டவரை தேடுறது போல நடிக்கலாமா? 100% நோட்ஸ் எடுக்கிறது போல விட்டா பரிசுத்தவான் ஒருவனுமே இல்லை, நான் மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ள போவேன். நோட்ஸ் எடுக்கலாமா? 100% நோட்ஸ் எடுக்கலாம். ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் இருக்குமா? என்னது? கேள்விக்குறி. இன்ட்ரெஸ்டா வார்த்தை கேட்கலாம். ஒரு வார்த்தை கிடையாது. அந்த போதகர் நல்லா பேசுகிறார், இந்த போதகர் நல்லா பேசுகிறார், அப்படியே கேட்டுக்கொண்டே இரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்வதற்கு நீ கேட்கிறாய் ஒரு புறம், ஓகே, ஹாப்பி ஹாப்பி. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ செல்வாயா? தகுதி உள்ளவளா? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதன்படி செய்கிறாயா? பயப்படுகிறவர்கள், ஒன்று மனிதனுக்கு பயம், ஒன்று பேய்க்கு பயம். உண்மையா சொல்றேன், ராத்திரி வேளையில பயப்படுற நீங்க உண்மையாக இங்க சுத்தம் பண்ணவும் வர வேணாம், வீட்டிலையும் சுத்தம் பண்ணாதீங்க. பிசாசு உங்களை தாக்கும், அடிக்கும். உன் பலவீனத்தை சத்துரு என்ன செய்து வைத்திருக்கிறான்? அறிந்து வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடையாது.
ஆற்றுவார், தேற்றுவார், கண்ணீர் துடைப்பார். ஓ, உனக்கு இருக்கிறதை விட இன்னும் 1000 ரூபா கூட தருவார். 10 கை உயரும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தானே விருப்பம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் ராஜ்யம். ஹல்லேலூயா. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் உலகத்தை ஜெயிக்கிறவன் எவனோ, உலகத்தை ஜெயிப்பது என்பது என் ஆண்டவராகிய தேவன் உலகத்தை ஜெயித்து காட்டினார். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வேத வசனம் சொல்லுது, நான் இல்லை, பயப்படாதீங்க தயவு செய்து. அம்மாக்கு பயம், அப்பாவுக்கு பயம், ஒரு 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 என்ன ஒரு ஒரு கண்டறியாத பயம், வேறு ஒன்றுக்கும் பயம் இல்லை. நானும் இங்கேருந்து சில காரியங்களை பார்த்து கொண்டு வரேன். அம்மா எது நல்லது சொன்னால் நல்லா வாய் காட்டுறேன், நல்லா வாய் காட்டுறது, கதை கதண்டு கதைச்சி ஏசுறது. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக ஏதாவது கிசி கிசி கிஷன்னு சொல்லி கொடுத்தால் அதை உடனே கேட்டுட்டு அப்படியாம்மா சரி. ஆனால் வேறு நல்ல காரியங்களை சொல்கிற நேரம் என்ன நடக்குது? என்ன நடக்குது? பேசுங்க. என்ன நடக்குது? அம்மாவுக்கு நல்லா வாய் காட்டுறது. ஆனால் ஏதாவது சின்ன ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு ஆண்டவரை பற்றி, ஊழியத்தை பற்றி, சபையை பற்றி ஏதாவது சொன்ன கேட்கிறான் அல்லவா, நீ ராஜ்யத்துக்கு உகந்தவளே கிடையாது, நீ உகந்தவனே கிடையாது. கேள். இந்த வார்த்தையை வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் தான் சபைக்கு போகாமல் நிற்கிறாய் அல்லவா, உன் போதகரை ஏதோ செய்தாண்டு, உனக்கு தான் இந்த வார்த்தை. கெதியா வெளிக்கிடு. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாமல் வருகிற நன்மைகளோ, உபத்திரவம் இல்லாமல் ராஜ்யம் இல்லை. உபத்திரவம் இல்லாமல் நீ வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு பஞ்சு மெத்தை, அது தேவனுக்கு பிரியமற்றது. ரைட், இங்க வரலாம். பயப்படுகிறவர்களும், பயம் யாருக்கெல்லாம் இருக்குது? ஐயோ இப்படி சொல்லிடுவார், இப்படி சொல்லி பயப்பட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடு. தேவனுடைய வார்த்தைக்கு முதல் பயப்படு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு முதல் பயப்படு. அடுத்தது அவிசுவாசிகளும் என்றால் என்ன? சபைக்கு வந்து 25-30 வருஷம் இன்னும் அவிசுவாசிகளாகவே. சத்தியம் புறப்படுகிறது, வார்த்தை புறப்படுகிறது, ராஜ்யம் என்கிறேன். அப்படி ஒன்று நடக்குமா பிரதர்? அப்படி ஒன்று இருக்குமா? ஐயோ ராஜ்யம் வர இருக்கிறது, ஆயத்தப்படுங்கள், பேழைக்குள்ளே வாங்க, 40 நாள் மழை பெய்ய போகுது ஜனமே. இதன் அடுத்தது சிரிப்பு. நீ சிரிக்கிற கூட்டமா? இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஆத்தும பாரத்தோடு அலறுகிற கூட்டமா? சத்தத்தை கேட்டு பேழைக்குள்ளே வருகிற கூட்டமா? சிரிக்கிற கூட்டம் பிரதர். சிரிக்கிற கூட்டமாயிருந்தால் பேழை உனக்குரியது அல்ல, உனக்குரியது மழை. 40 நாள் மழை, வெள்ளம் உயர்ந்தது, பெருமழை பெய்து. என்ன உயர்ந்தது? வெள்ளம். அதுக்குள்ள நீயும் அமிழ்ந்து போவாயே. உண்மைதானே? உண்மைதானே? சீக்கிரமாக நடக்க இருக்குது, சீக்கிரமாக நடக்க இருக்குது. அது வராத பிரதர். அது எப்படி வரும்? சுனாமி சொல்லி போட்டா வந்தது, சொல்லி போட்டா வந்தது. சுனாமி சொல்லலை. கேஸ் சிலிண்டர் வீட்டுக்குள்ள இருக்கா, சொல்லி போட்டா வெடிக்கும். போன் பாக்கெட்டுக்குள்ள இருக்கல்லவா, எப்படிப்பட்ட சாமான் தெரியுமா? அது சொல்லி போட்டா வெடிக்கும். அது வெடித்து சிதறியவர்களும் செத்தவர்களும் எத்தனையோ 1000 பேர். எடுத்து அடிச்சு பாரு, போன் அப்படியோ வச்சு படுக்கிற நேரத்தில் வெடிச்சு போயிடுச்சு. அது வராது பிரதர். எப்படி சொல்லுவாய்?
அவிசுவாசிகளும் இதுவரை தேவனை விசுவாசியாமல், இதுவரை வார்த்தையை விசுவாசியாமல், ஆயிரக்கணக்கான வார்த்தை கொடுக்கப்படுகிறது, அதை விசுவாசிக்காமல் கேட்காமல், அல்லது இப்போ கொடுக்கிற வார்த்தையை சர்ச் முடிய கேட்டா என்னன்னு தெரியான்னு சொல்லுகிறாய், அல்லது இப்படி தடுமாறி போய் நிற்கிறாய். இன்றைக்கு என்ன ஹெடிங்? தடுமாறி போய் நிற்கிறாய். சிலர் ஊழியத்திலே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்கிறதை பார்க்கிறேன். நீ தேவனை விட்டு சறுக்குகிறாய். நீ சறுக்குவது என்பது இத்தனை ஆண்டுகள் நீ மலையிலே நின்றாய், இப்பொழுது அந்த பள்ளத்தை நோக்கி வருகிறாய். கீழே ஃபுல்லா விழா முதல் எழும்பு. தனிப்பட்ட முறை நீ எச்சரிப்பு கிடையாது. ஆவியானவரப்ப சொல்லுகிறாரோ அப்பொழுது கூப்பிட்டு எச்சரிப்போம். இப்பொழுது சொல்லவில்லை, அவர் ஏவவும் இல்லை, விடு என்று சொல்லியிருக்கிறார். சிலரை தேவன் நெடுங்கயத்திலே விடு என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் விட்டு விட்டோம். ஆனால் மறந்து விடாதே, மலை ஒரு சரிவாகத்தான், ஹில் அதாவது குன்று ஒரு எப்படி இருக்கும், ஒரு முக்கோண சேப்பில் இருக்கும். இத்தனை ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை நீ செய்கிற பொழுது விசுவாசியாய் எது என்றாலும் எதை பேசினாலும் இயேசு இருக்கிறார். உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று வாழ்ந்த நீ, உன்னுடைய வருமானத்திலே விசுவாசம், இயேசு இருக்கிறார். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் சிலர் உன்னோடு சேர்ந்ததும் தேவனை மறந்தாய், தேவனின் கூட்டத்தை மறந்தாய். மலையிலே நின்ற நீ சறுக்கி கொண்டிருக்கிற. நினைக்காதே நாங்கள் சபைக்கு போகாவிட்டால், நாங்கள் சபையை விட்டு நின்றால் எங்களை வந்து கூப்பிடுவாங்க கேட்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சபைக்கு வராவிட்டால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீ சறுக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாது. இங்கே தான் வரணும் திரும்ப. ஐயோ கொஞ்சம் ஜபிச்சுடுங்க, ஜபமா போய் பண்ணுங்கண்டான. ஐயோ நடக்க இல்லாம கிடக்குது, கொஞ்சம் ஜபிச்சுடுங்க. இங்கே தான் வரணும். கடைசியில் எங்கே தான் போனால் எங்கே வரணும்? ஊழியக்காரனிடத்துல தான் வார்த்தை இருக்குது, ஊழியக்காரனிடத்திலே தான் தேவனுடைய வல்லமை இருக்குது. கர்த்தர் விசேஷமாய் மோசையை பயன்படுத்தினார், விசேஷமாய் பவுலை பயன்படுத்தினார், விசேஷமாய் பேதுருவை பயன்படுத்தினார். அவர்களிடத்தில் வருகிறவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணுமே என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாய் புறப்பட்டு அவன் நடந்தான், அவன் குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். நீர் ஓடை என்பது தேவனுடைய சபை. அவருடைய வார்த்தை எங்கெல்லாம் இருக்கிறதோ அதுதான் நீரோடை. இந்த சத்தியத்தை நீ எப்பொழுது வாசிக்கிறாய், எப்பொழுது இந்த பக்கம் வருகிறாய், நீ நீரோடை அண்டை வருகிறாய். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது மிக முக்கியம். இப்பொழுது உன் விசுவாசம் எந்த பக்கத்தால போகுது? எவனை நம்புறா? நம்பாத. எவளை நம்புறா? நம்பாத. உன் பொன்னையும் உன் வெள்ளியையும் உன் தங்கத்தை நம்பாத. கொஞ்சம் அந்த இருக்கிற அந்த கோணர்களை என்னது 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 அந்த பூற்ற அதுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள். கொண்டு விழும் கீழே எதுவும் நிரந்தரம் இல்லை. அப்படி சம்பவித்திருக்கிறது, எங்கள் வாழ்க்கையிலும் சம்பவித்திருக்கிறது. கையில் இருந்த கைச்சேனை காலில் கொண்டு விழுந்துட்டு இனி என்ன கடந்து குளர்றதா? ஒன்று நிரந்தரம் இல்லை. இப்பொழுது அதனுடைய பெறுமதியை பார்த்தால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். அந்த 1 லட்சம் ரூபாயும் பெறுமதி இல்லை. அந்த கையில் கிடக்கிற கைச்செயினும் நீ எதை நம்புகிறாய்? எனக்கு இது மதிப்பு கொடுக்கும், இதை நான் நாடி தேடினால், இதை பிடித்து கொண்டால் எனக்கு மதிப்பு வரும், அதுதான் உன்னை ஏமாற்றும். நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் தான் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவரை விசுவாசி, கர்த்தரை விசுவாசி. நீ தொடங்கிய ஓட்டத்தை கவனமாக முடி. நீ எந்த இடத்திலிருந்து ஆரம்பித்தாய்? ஆரம்பித்ததை கொஞ்சம் சிந்தித்துப்பார். எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பள்ளத்தாக்குகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ வருத்தங்கள் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார் அல்லவா? ஏன் நன்றியற்றவளாய் பேய்களோடு வந்தீங்க சிலர், கர்த்தர் விடுதலை தந்தார் அல்லவா? எனக்கு பிடிக்காத உண்டு,
இங்கே ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறீங்க, சிலரை நான் பார்த்து கொண்டு வரேன். இங்கே ஒரு ஜீவியம் இப்பொழுது வார்த்தை கேட்க மட்டும் உங்களை விட்டால் பரிசுத்தவான் ஒருவனும் இல்லைன்றதை போல இருக்குது. இங்கே மாத்திரமில்லை, பல இடத்துல. ஆனால் வீட்டில் போனால் அதை நினைக்கிறதே இல்லை. அந்த உலகத்தான போல் அவன் போவான், ஏதாவது பீனா கோயில் காவண்ணா கோயிலுக்கு போய் நல்லா முட்டுன்னு முட்டிட்டு மறுபடியும் வீட்டில் வந்து தண்ட பழைய வேலையை செய்து பழைய படங்களையே பார்த்து பழைய காரியங்களையே பேசி. எங்களுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி நாங்கள் இருக்க வேண்டும்? அப்படி இருந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகலாமா? முடியாது. சீஷர்களாக இருக்கலாமா? முடியாது. நான் தேடுகிறேன் ஆண்டவரை, நான் தனியே இருந்து பைபிள் வாசிக்கிறேன், நான் தனியே இருந்து ஜபிக்கிறேன், ஒன்றும் கேள்படாது. ஏன் சொல்லவா? கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு கொண்டு மற்றது நான் வாசிக்கிறேன், நான் ஆண்டவர் விட்டு போகல தானே, நான் வாசிக்கிறேன், பெருமை கேள்படாது. ஒன்றும் தனிமையிலே போக நினைக்கிறாயா? ஓனாய் வருகிறது என்று அர்த்தம், அல்லது கிட்டே வந்து விட்டது என்று அர்த்தம். தாயே தகப்பனே, வாலிப பிள்ளைகளே, சிறு குழந்தைகளை கேளுங்கள். வீட்டில் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் தான் சபைக்கு போகாமல் வீட்டில் நின்று கொண்டு நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் டிவியில் வருது, டிவியில் ஏஞ்சல் டிவி, அந்த டிவி, இந்த டிவி நான் பார்க்கிறேன். சிலர் அப்படி சொன்னார்கள், நெஞ்சை நிமித்தி கொண்டு சொன்னார்கள், அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சபைக்கு போறதில்லை, நாங்கள் காற்றலையில் போறோம். காற்றலை ஒரு பிசாசு. ஆண்டவர் சொன்னார், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். அநேகர் விட்டுட்டாங்க, நீங்க அப்படி செய்யாதீங்க. கூடி வருகிற நேரம் தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா. கூடி வருகிறது தான் பலன். இன்றைக்கு கூடுமானவர்கள் அந்த டிவி ஸ்டேஷன் அதுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு கேபிள் சேனல், அந்த சேனல், இந்த சேனல் என்று சபைக்கு போறதில்லை. எப்படி வஞ்சிப்பு! பிசாசு வஞ்சிச்சு போட்டான். வீட்டில் இருந்து கொண்டு, நான் ஒன்று மாத்திரம் சொல்றேன், வீட்டில் இருந்து கொண்டு நீ டிவியை பார்த்தாலும் வார்த்தை கேட்டாலும் சந்தோஷம் எனக்கு. உன் மனது அதுக்கு நேராக இருக்குமா? 1000 வேலை வரும், இடையில எழும்பிட்டு போவா, திருப்பி வந்து குந்துவாய். அல்லது வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கக்குள்ள யாராவது வந்து கேட்டை தட்டுவாங்க, டக்கு டக்கு டக்கு. ஓமா இல்லையா? நான் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இதை குறித்து சொல். இன்றைக்கு பிசாசு வஞ்சிக்கிறான். காற்றலையிலே போகிறார்கள். டிவி ஸ்டேஷன் எல்லாம் காற்றலை. வார்த்தையை கேளுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டிவிக்கு முன்னால இருந்து உன் வீட்டை சபையாக்காதே. ஆண்டவரே ஆலயத்துக்கு போயிருக்கிறார், ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? வஞ்சிப்பு பெருகுகிறது. எவ்வளவுவற்றிற்கு கிறிஸ்தவர்களை சத்துருவானவன் வஞ்சிக்க முடியுமோ அவ்வளவுவற்றுக்கு வஞ்சிக்கிறான். பாருங்க, பொல்லாத கொரோனாவை கொண்டு வந்தான். கொரோனாக்கு பிறகு இன்றைக்கு என்ன சிஸ்டர் சபைக்கு போறீங்களா? எந்த சபை? நான் இப்ப சபைக்கெல்லாம் போறது. அதை ஸ்டைலா சொல்றாங்க. எப்படி ஸ்டைலா? நான் இப்ப சபைக்கெல்லாம் போறதில்லை. ஆண்டவர் எங்களுக்கு தானே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்லது, பைபிள் இருக்குது, டிவியும் இருக்குது, நாங்க முன்னைக்கு இருந்து கதிரையும் இருக்குது, இருப்பதற்கு பெக்கும் இருக்குது. நாங்க அப்படியோ பார்க்கிறோம். ஏன் தீர்மானம் எடுக்கிறாயா? உன்னை வழி நடத்த ஒரு போதனை டிவிக்குள்ள இருந்து பறந்து வந்து உன்னை எச்சரிப்பானா? டிவிக்குள்ள இருந்து பறந்து வந்து எச்சரிப்பானா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிசாசு கூடுமானாலும் வஞ்சிக்கிறான். இன்றைக்கு ஜெபம் பண்ணக்குள்ள தட்டுறது, கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, கொஞ்சம் நில்லுங்கப்பா, போயிடாதீங்க. என்னமேனே வந்த நீ? அப்ப எங்க இருக்குது செவி? இங்கால செவி கேட்டை பார்த்த மாதிரி, இங்கால செவி ஆண்டவரை பார்த்த மாதிரி. அங்கேயும் செவி கொடுப்போம், இங்கேயும் செவி கொடுப்போம். அங்க அரோகரா, இங்க அல்லேலூயா. அப்படி போலதான் கிடக்குது. அதுவும் வேணும், இதுவும் வேணும். இன்னைக்கு நான் பார்க்கிறேன், டிவிக்கு முன்னால இருந்து பார்க்குறாங்க. சபைக்கு போறோம் இல்லையா? பரிதாபமா இருக்குது. நல்லது, பார்க்குறீங்கன்னு பாருங்க.
கிடக்கப்பட பேர பிள்ளைகளெல்லாம் வந்து குடும்பிய பிடிச்ச ஆட்டும். சோறுதான், அதுதான், இதுதான், கொஞ்சம் வார்த்தை அங்கே இல்லை, போச்சு. ஓமா இல்லையா? 10 நிமிஷத்தைய வார்த்தை இல்லை, சோறு போடக்க தின்னு. அப்ப இந்த 10 நிமிஷம் வார்த்தை அவுட். விசேஷித்த விதமாய் சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நேசியுங்கள். விளங்குதா? இக்கரை இருந்து அக்கறை மட்டும் போவார்கள், என்ன கிடைக்காது. இப்பொழுது வார்த்தை, கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிற காலம். வார்த்தையை கேளுங்கள். சத்தியத்தை அழகாக படித்து அதை மனப்பாடம் செய்யுங்கள். அதன்படி வாழ பாருங்கள். உபத்திரவ காலம் வருகிறது. குகைகளிலும் மலைகளிலும் பொந்துகளுக்குள்ளாக ஒளிப்பார்கள். போதகர்கள் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை இருந்தாலும் வார்த்தை இருக்காது. இக்கரை இருந்து அக்கறை மட்டும் போவார்கள். யாராவது வார்த்தை சொல்லுங்களன், யாராவது வார்த்தை சொல்லுங்களன். ஏன் சின்ன பிள்ளைகளை தட்டுவாங்களாம். உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆண்டவரை பற்றி தெரியுமா? சபை இருக்கிறதா? காலுக்குள்ள இருக்குது சபை. சில பேரை குறித்து நான் சிந்திக்கிற நேரத்தில் வெளியரங்கமாக பேச முடியாது, இப்படித்தான் பேசலாம். காலுக்குள்ளே சபை இருக்கிறது. ஆனால் தூரத்தில் இருக்கிறவர்கள் சபையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இப்பொழுது சிந்திக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் வளைய போடுடா தம்பி, கரையில் போட்டு பிடிக்கிறது உன்னோட நிற்காது. அல்லது ஒரு 2 வருஷம் நிற்கும், 3 வருஷம் நிற்கும், 1 வருஷம் நிற்கும். காரணம் என்ன? அது ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்குது? அந்த மீன் பிடிக்கும் பொழுது காயப்பட்டிருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னார், என்ன? ஆழத்திலே வலையை போடுங்கள். பிளீஸ், உங்களுக்கு சொல்லல, கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் எங்களுடைய சபைக்கு பக்கத்தில் எங்களுடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள், பாக்கியவான்கள். கொஞ்சம் தள்ளி இந்த வளாகத்தில் ஒரு சிலர் என்னிடத்தில் கேட்கிறார்கள், இந்த இடத்துல எனக்கு ஒரு வளவு கிடைச்சா நானும் வந்து சில ஜபங்களுக்கும், தாய்மார் ஜபம் 2 பேர் 3 பேர் சறுக்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா, விழா முதல் எலும்பு பிரச்சனை வந்தால் ஜபிக்க மாட்டேன், சரியா? தாய்மார் ஜபத்தை பார்த்தால் எத்தனை பேர்? இப்ப 3 பேர். அதுவும் யார்? வார சொல்லு. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். அப்படித்தான் இங்கே நடக்குது. புதுசாக வந்தவங்க வராங்க, பழையாக்கள் எல்லாம் சர்க்கேஸ். கேட்டா வேலை, அது இது, எவ்வளோ காலத்துக்கு எவ்வளவு நன்மைகள் உன் வாழ்க்கையில், எவ்வளோ அதிசயம். இன்றைக்கு நீ ஜீவிக்கிறாய் என்றால் அது அவரால் ஆனது, அல்லது பெட்டி அடிச்சிருக்கணும். நேரம் நாங்கள் இருக்கிறோம், எல்லாம் சொல்லி போட்டா வருது. நான் சொன்னேன், அப்போது சொல்லி போட்டா வருது. சுனாமி சொல்லி போட்டா வந்தது. பிசாசு வாரான், இரவையில் சொல்லி போட்டா வருவான், படுத்த படுக்கையில் போடுவான். இதற்கு எல்லாம் ஒரே வார்த்தையிலே சொல்லுவேன், கீழ்ப்படியாமை. எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாவிட்டால் வேத புத்தகத்தில் என்னெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். என் சிற்சையை அற்பமாய் எண்ணுகிறவர்கள், என் கட்டளைகளை வெறுக்கிறவர்கள், நான் பேசுகிற பொழுது கேட்காமல் செவியை திருப்புகிறவர்களுக்கு ஐயோ. நான் அவர்களோடு இருக்க மாட்டேன், என் பிரசன்னம் அவர்களோடு இருக்காது, என் பிரசன்னத்தை நான் அவர்களிடம் இருந்து விலக்கி விடுவேன், நான் அவர்களோடு இருக்க மாட்டேன். ஜபிப்பார்களா? ஓ கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். நான் மறு உத்தரவு அருள மாட்டேன். நானும் ஜபிக்கிறேன், நான் வீட்டில் இருந்து ஜபிக்கிறேன். எந்த ஜபத்தை போல இவன் பண்ணுவான், நான் பண்ண துவங்கினேன்னா எந்த ஜபம் அப்பா. அததான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு என்ன செய்ய மாட்டேன், ஏன் அருள மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். ஏன் அருவருக்கிறார்? இன்னும் நீ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல, இன்னும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, இன்னும் உன் ஊழியத்தை சரியான விதத்தில் ஆரம்பிக்கவில்லை, அல்லது ஆரம்பித்ததை சரியாக நீ செய்யவில்லை. தேவனுடைய வார்த்தை அற்பமாய் எண்ணினாய், தேவ ஊழியர்களை அற்பமாய் எண்ணினாய், சத்தியத்தை புரட்டினாய், அல்லது தேவன் எச்சரிக்கிற பொழுது ஊழியக்காரனு கூட பிள்ளையே, வாலிப தங்கச்சி, இப்படியான கட்டுப்பாடுகளும் இல்லாவிட்டால் நீ சிதறடிக்கப்படுவாய். இப்படியான கட்டுப்பாடுகளும் இல்லாவிட்டால் எல்லா சபைகளையும் போல சோஷல் 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 தொட்டு முட்டி அடிச்சு கதைக்கிறது.
மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். மாடு கூடி அறியுதாமப்பா, நாய் கூடி அறியுது, குதிரை கூடி அறியுது போற வழிய. என் ஜனம் அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். பரிசுத்தம் அங்கே, தேவனுக்கு பயப்படும் பயம் அங்கே, சத்தியம் அங்கே. உன்னுடைய நடை எதை நோக்கி இருக்கிறது? எதை நோக்கி இருக்கிறது? ஐயோ அந்த வேலை பிரதர், இந்த வேலை பிரதர், அந்த வேலை பிரதர், அங்க போகணும். அதான் சொன்னேன், ஹார்ட் நின்றால் என்ன செய்யும்? டிக் டொக்கன் இடிச்சு கொண்டிருக்கிறது. நின்றால் போக முடியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்கள். தீய காரியங்களை அகற்றி விடுங்கள். உன்னுடைய வயதுக்கு ஏத்தவர்களோடு உன்னுடைய நட்பு இருக்கட்டும். வயதுக்கு மூத்தவர்களோடு உனக்கு அவசியம் இல்லை. அவன் லவ் பண்றவனாயிருப்பான், அல்லது அவன் ஒரு தெரிச்சவனாயிருப்பான், அல்லது அவனுடைய வாயில நல்ல வார்த்தை வராது. பிள்ளைகளே, நீ சின்ன பிள்ளை, உனக்கு 12, 13, 14, 15, 16, 17 வயது. நான் இங்கேயும் எச்சரித்து கொண்டிருக்கிறேன். அது என் சகோதரங்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற பிள்ளைகளை நான் வளர்ப்பதற்கு, அதுவும் நேர்மையான பரிசுத்தமான பாதையில் வளர்த்துவிட நான் ஆசைப்படுகிறேன். அதற்காக பிரம்பை எடுக்க வேண்டுமானாலும் எடுப்பேன். நீ ஓடினாலும் பரவாயில்லை. விலங்குதான் வருகிறார்கள். அது என் சகோதரர்களாயிருக்கட்டும், அது எவராயிருக்கட்டும். வாயிலே வருகிற வார்த்தைகளை பார்க்கிற பொழுது நோ, எங்கே பரிசுத்தம்? என்னோட ஊழியத்தில் நிற்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் நிற்கிறவர்கள் அந்த பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே நிற்க முடியாது, இறக்கி கீழே வைத்து விடுவேன். தப்பேலாத ஒருவரும் ஆண்டவர் வெறுக்கிறார். எப்படியும் ஜீவிக்கலாமா கிறிஸ்தவ வாழ்க்கை? இல்லை. இந்த போறான், அந்த முண்டத்தை வழிபட அவன் போறான். 5 நிமிஷம் 2 நிமிஷம் அவன் வேலை முடிஞ்சது. பிறகு அவன் வீட்டை வந்து திருப்பி சினிமா பாட்டையும் போட்டு, சினிமா படத்தையும் போட்டு, ஃபோனை நோண்டி அதில் வெள்ளக்கார படங்களையும் பார்த்து, தீய படங்களையும் பார்த்து அவன் வாழ்க்கை அப்படியே போகுது. உங்களுக்கும் எனக்கும் தேவனை அறிந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். விளங்குதா? உண்டு. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும் யாரை நம்புகிறார்? எந்த பணத்தை நம்புகிறாய்? எந்த உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை நம்புகிறாய்? எவனை நம்புகிறாய்? யாரை நம்புகிறாய்? உன் சரீரத்தை நம்புகிறாய்? சரீர பலனை நம்புகிறாய்? அல்லது அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க நம்புகிறாய்? தேவனிலே விசுவாசம் இல்லை. ஆண்டவரை விசுவாசியாத, வார்த்தையை விசுவாசியாத முழு பேரும் அவிசுவாசிகளே. மற்றது கொலை பாதகம் என்கிற இடத்திலே நிறைய வரும். வேதம் சொல்லுகிற நீதிமொழிகளில் ஒரு விபச்சார பெண்ணை பரஸ்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சார பெண் ஒருவனை விபச்சாரத்துக்கு அழைத்து அவனை பாவத்துக்குள்ளே ஈர்த்து இழுத்தெடுக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவனை அல்லது ஒருத்தியை அல்லது ஒருத்தனை கொலை பண்ணுகிறாள் அல்லது கொலை பண்ணுகிறான். விளங்குதா? அப்ப அது என்னது? கொலை. தேவனுடைய பாதையில இருந்து, சத்தியத்தின் வழியில இருந்து எவனெல்லாம் தீய ஆலோசனை கொடுக்கிறான் எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் எதற்காக பேசுகிறான்? நான் பிப்பியா பண்ணிட்டு வரவும் இல்லை. இந்த இடத்துல வசனங்களை மாத்திரம் கொண்டு வந்து வெளிப்படுதல் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கொலை என்பது நாங்கள் ஒருவனை கொல்றது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை வேறு வேறு ராங்கான வார்த்தைகளை கதைச்சு அவர்களை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போற எந்த கணவனாயிருந்தாலும், மனைவியாயிருந்தாலும், பாய் ஃப்ரெண்டாயிருந்தாலும், கேர்ள் ஃப்ரெண்டாயிருந்தாலும், உன் நண்பர்களாயிருந்தாலும், உன் சகோதரர்களாயிருந்தாலும் அவர்கள் கொலைகாரர்கள். இந்த சபைக்கு போகாத, இந்த டைமுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே வீட்டை வந்துரு, நீ ஒரு கொலைகாரி, நீ தாயாயிரு, உன் பிள்ளையை நீ கொலை செய்கிறாய் அல்லது நீயே கொலைக்கு கொடுக்கிறாய். ஆண்டவர் சொன்னார், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும்
கொலை உண்ண போறோன்னு அப்படி நச்சி மரத்தை தேடி போய் ஆஞ்சி சாப்பிட்டு 10 பெனடோல குடிக்கிற கதை கிடையாது இது. விளங்குதா? சொன்னா நிறைய சொல்லுவன், வேணாம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் யாரு? நீ சபையில ஊழியம் செய்கிறாய், நீ சபையை விட்டு பின்வாங்கி போய் அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போனால் நீ ஒருவனை வீட்டை ஜபிக்கலாம், எடுக்கப்படவே எடுக்கப்படாது. நீ மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவள். ஓனாய் வருகிறது, தீருவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறது, மறந்துடாத. கொலை போகிறவர்கள் யார்? ஆண்டவருடைய சன்னிதானம் வேணாம், ஊழியமும் வேணாம், ஒன்றும் வேணாம், இந்த போதகரும் வேணாம், இவர வார்த்தையை கேட்கத்தானா வேணும், போதகரும் வேணாம், போதகர மனுஷியும் வேணாம், மைக்கும் வேணாம், சவுண்டும் வேணாம், ஸ்பீக்கரும் வேணாம், தூக்கி எறி எல்லாத்தையும் எறிஞ்சிட்டு கொலை உண்ண போறது எங்க? இப்ப வெளியே வந்தாச்சு அல்லவா? வெளியே வந்தாள் அவனொண்ட சொல்லுவான், அவளொண்ட சொல்லுவாள். அப்படியா? தலையில பூ கொண்டு வைடி, இப்படி லிப்டி கொண்டா அதுக்கே லூயா என்னவா தலை அப்படியோ தம்பி கொஞ்சம் கூடுடா அம்பி, அப்படியோ லிப்டி கொண்டு அடிச்சு நல்லா இருக்குண்டி, கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சி சாப்பிடுகிறாய், குறை கொஞ்சம் கொஞ்சமாய் எதை சாப்பிடுகிறாய்? எவனோ ஒருத்தன் சொல்லுவான் அங்கால இருந்து, அப்படியாடி அப்படி அங்கால போகாத, அரைவாசி உள்ள போயிட்டு சரி இப்போ எங்கவோ போகிறாய், ஏதோ ஒரு கூட்டம் நிக்குது, ஒரு சொட்டை அடிச்சு பாருன், கோல்ட் லீஃப் சூப்பரா இருக்கு, சும்மா பரலோகம் தெரியும். அப்படியா? இல்லடா நான் வேதக்காரன்டா. வேதக்காரன், வேதக்காரர்கள் குடிப்பார்கள், வேதக்காரர்கள் சாராயம் குடிப்பார்கள், இதுக்கு மேல நிக்கிறவங்க தான் அதை வெறுப்பார்கள். ஹல்லேலூயா. வார்த்தையில நிக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? வெறுப்பாங்க. வேதக்காராக்கள் குடிக்கலாமா? 2-3 போத்தாலும் குடிச்சு தலவிழா கிடக்கலாம், நல்லா குடி குடின்னு குடிச்சு எப்படி கிடக்கலாம்? நம்மட நோவா மாதிரி என்ன செய்யலாம்? சாரன் ஒரு பக்கம், ஆள் ஒரு பக்கம் கிடக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. வேதக்காரர்கள் குடிக்கலாமா? ஏன் குடிக்கலாமா? இல்லை, அவங்களுக்கு குடிக்கலாம், நல்லா குடி. யாரு குடிக்க மாட்டாங்க சொல்லு? சீஷர்கள் குடிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சீஷர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா. சீஷர்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறதுனால, சீஷர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதால சீஷர்கள் ஒரு இந்த கத்தோலிக்க கோயிலுக்கு போறாக்கெல்லாம் பாருங்களேன், ஒரு கொஞ்ச நேரம் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, அதுக்கு பிறகு பார்த்தா பாருக்குள்ள நிற்கிறாங்க, அருள் நிறைந்தவனே தாடா கெதியா, அருள் நிறைந்தவனே போத்தல கொடு கெதியா. இன்னைக்கு காரணம் வேதக்காரர்கள் தானே, அவங்க குடிக்காங்க தானே, அப்போ நாங்களும் குடிக்கலாம். குடிக்கக்கூடாது இங்கே பைபிளில் இருக்கு, அது வேறு எழுதி வைக்கணுமா? சாராயம் குடிக்காதண்டு இருக்குது, தேடிப்பார். உலகம் செய்கிற பிரகாரம் நீங்கள் மதுபானக்காரர் உட்கார இடத்துலையும் பொய் சொல்லாது, தாரனுக்குள்ள போத்தலை மறைச்சி வச்சுட்டு போகா, அது நீதான் போடணும். அவர் சொல்லிவிட்டார். மதுபானத்தை குறித்து பேசியிருக்கிறாரா இல்லையா? மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், பாராதே பாராதே உன்னைய மெல்ல மெல்ல விரியனை போல் தீண்டும், பாம்பை போல கடிக்கும். என்னவாம்? விரியனை போல. அதை வேறு எழுதி வைக்கணும். இப்ப என்ன செய்யுது? கூட்டங்கள் மாற 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 கொலை உண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால், விளங்குதா? எனக்கு உன்னைய கூப்பிட்டு வாமனே வாமனே என்று தனியே சொல்ல முடியாது. இது எல்லாருக்கும் உரிய ஒரு வார்த்தையாக போகட்டும். சிலர் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நச்சிக்காயையும் அத்தங்கரை ஓரம் கல்லடி பாலத்தையும் தேடி போறவங்க தான் கொலை உண்ண போகிறவர்கள் என்று. இல்லை, அது ஒரு புறம். அப்படிப்பட்டவர்களை முடிந்தால் காப்பாற்றுங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது வேற. தந்திரம் பண்ணுகிறான் பிசாசு, தந்திர உபாயக்காரன். அவன் ஒவ்வொரு நாளும் தந்திரம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதே. அவனுடைய தந்திரம் எதை குறித்து இருக்கிறது தெரியுமா?
சபைக்குள்ள இருக்கிறவர்களை, ஊழியம் செய்கிறவர்களை, வார்த்தையில நடக்கிறவர்களை, வீட்டில் பரிசுத்தமாய் வீட்டில் ஜபிக்கிற தம்பி, ஜபத்தை விட்டுறாதப்பா. தாயை ஜபத்தை விட்டுறாத. உன் கணவனை தூண்டுவான், உன் மனைவியை தூண்டுவான், உன்னுடைய பிள்ளைகளை தூண்டுவான். நீ ஜபத்தை விட்டுறாத. உன்னுடைய அம்மாவை கொண்டு வருவான். உன் பாட்டனை பூட்டிய கிடக்கப்பட்டவனெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தயவு செய்து ப்ளீஸ், ஆவியானோர் பேசுகிறார், இது உனக்கு சவால். நாங்க கேம் விளையாடுற நேரத்தில் சவால்களை சந்திக்க வேண்டி வரும், இல்லையா? இல்லையா? செல்போன்ல கேம் விளையாடினாக்கள் கை வைத்துங்க பாப்போம். நாங்க எங்க பிரதர், நாங்க வேற விளையாட்டு தான் விளையாடுறேன், கேம் எல்லாம் விளையாடுறல. பாரு, சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம். சவால்களை சந்திக்கிறவன் தான் சீசன். ஹல்லேலூயா. தானியேலுக்கு சவால் வந்தது, சிங்க கபியும் வந்தது, தூக்கியும் போட்டார்கள், விடவில்லை. அதே போல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ராஜ்யத்தின் வெறி, ராஜ்யத்தின் 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 துடிப்பு, அந்த இரத்த கொதிப்பு இருந்தால் நீ விட மாட்டாய். அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் என்றால் என்ன தெரியுமா? அருவருப்பானவர்கள் பாரு, பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள். அடுத்து அருவருப்பானவர்கள், கொலைக்கு போயிட்டோம் அல்லவா? அருவருப்பானவர்கள் நான் சொல்லிட்டு விடுறேன். தேவனுடைய பக்கம் இருந்து விலகி சென்று கெட்ட குமாரனை போல தகப்பனிடத்திலே சொத்துக்களை வாங்கி கொண்டு பண்டிகளை தேடி போறவன், அவருக்கு அருவருப்பானவன். விளங்குதா? பன்றி கூட்டத்தை தேடி போறவன், உலகத்தை தேடி போறவன், அல்லது நான் பிடிச்ச முயல், நான் இப்படித்தான் ஜீவிப்பேன், இவர்களுடைய கதையெல்லாம் கேட்க முடியாது, என் அப்பாவின் கதையோ அம்மாவின் கதையோ எந்த போதகனாக இருந்தாலும் கேட்க முடியாது. அருவருப்பானவர்கள். நான் எப்படியும் வாழ்வேன். நீ கழிவுகளுக்குள்ளே கை போடுவாயா? முடியுமா? முடியுமா? அங்கால பூனைக்கழிவு, இஞ்சால நாய்க்கழிவு, இஞ்சால ஜானக்கழிவு, இஞ்சால அந்த கழிவு, முழுதை ஒண்டா சேர்த்து சல்லுக்கு 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 போட முடியுமா? முடியுமா? ஐயோ, அருவருப்பு. இது அருவருக்கிறது போல பாவத்தை அருவருக்க வேண்டும். இந்த பாவங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள் தான் இந்த ஜானை கழிவு, பூனைக்கழிவு, பன்றிக் கழிவு எல்லாம் என்னது? அருவருப்புகள். அப்ப நீங்க அதுக்குள்ள கைய போட்டுட்டு நின்றா, ஆண்டவரே என்ன தூக்குங்கப்பா, என்னட்டு தூக்குற, கையெல்லாம் அப்பி வச்சுட்டு நிக்கிறியே, என்னன்னு தூக்குற? தூக்குவாரா? தூக்குவாரா? கொஞ்சம் அப்பிட்டு கை உள்ள பூருது சில பேருக்கு, சில பேருக்கு இங்க வந்துட்டு. அதுதான் கானாவூர் கல்யாணத்துல அந்த கச்சாடிகள் வைக்கப்பட்டது எதற்காக? சுத்திகரிப்புக்காக. ஹல்லேலூயா. எதுக்காக? சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் மாத்திரம், சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் ஃபர்ஸ்ட் அதை சுத்திகரித்து கொண்டு அந்த கானாவூர் கல்யாண வீட்டுக்குள்ளே போகலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டுமானால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு இல்லாவிட்டால் வேதத்தின்படி தேவனுக்கு அருவருப்பானவர்கள். யார் அது? ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். என்ன செய்ய முடியாது? சொல்லுங்களேன். போக முடியாது. கொலைபாதகரம் சொல்லிட்டேன் அல்லவா? அடுத்தது விபச்சாரக்காரர். இது பெரிய பாடம். பாத்தியா, இந்த உலகத்திலே பார்க்கிறோம், தன் மனைவியை விட்டுட்டு இன்னும் ஒருத்தியை சந்தித்து அங்கே விபச்சாரம் பண்ணுவது, பணம் கொடுத்து விபச்சாரம் பண்ணுவது கொழும்புல நிறைய இருக்குது, நிறைய கிடக்கு. பாவமே மட்டக்களப்பிலையும் கிடக்குன்னு சொல்றாங்க. பாசிக்குழாவில் நிறைய இருக்காமண்டு ஒரு ஆள், எங்களுக்கு தெரிந்த ஒருவர் அங்க போய் பதுங்கி அவரை கண்டு இன்னும் ஒருவர் சொல்லி இருந்தார். அதுக்கு பிறகு தெரியுது இப்படியெல்லாம் எங்கட மட்டக்களப்பிலையும் கடவுளே இருக்குதல்ல. அது ஒரு புறம். இன்னும் ஒரு விபச்சாரம். நீ ஏதோடு ஓவராக கட்டி பிணைந்து, அது தங்கமாயிருக்கட்டும், அது பொண்ணாயிருக்கட்டும், அது எதுவாகவும் இருக்கட்டும், உனக்குத்தான் தெரியும், சிந்தித்துப்பார். அது எல்லாமே நீ நாடி தேடுவது, அதோடு நீ நட்பு வைத்திருக்கிறாய். அது இல்லைண்டா நான் இல்லம்மா, அவங்க இல்லைண்டா நான் இல்லை, என்னுடைய நண்பி இல்லைண்டா, என்னுடைய நண்பன் இல்லைண்டா, என்னுடைய அவள் இல்லைண்டா. அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் இல்லைண்டா நான் இல்லை. அதே நீ குளறணும்.
எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து கொண்டு வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்னுடைய வீடாக இருக்கட்டும் அல்லது நான் பழகி கொண்டு வருகிற சில என்னுடைய நண்பர்கள் வீடாக இருக்கட்டும், கிடந்து குளறுவார்கள். ஏன் குளறுறீங்க? அம்மா அவளோட கதைக்க வேணாம்னு சொல்லிட்டா. அவளோட கதைக்க வேணாம்னா நீ ஏன் கிடந்து குளறுறா? அப்பா அவளோட கதைக்க வேணாமண்டு என்னவாம் சொல்லிட்டா. அப்பா சொன்னா அப்பா அது என்ன? அப்ப சேர்ச்சிக்கு போம்பாவன், எனக்கு சேர்ச்சிக்கு ஏலாம். அப்ப சேர்ச்சி உனக்கு என்ன செய்தது? கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம் பாவன், எனக்கு ஜெபம் பண்ண இல்லை, நான் அவளோட கதைச்சாத்தான் நான் ஜெபம் பண்ணுவான். என்னவா? அவளோட கதைச்சாத்தான் கொஞ்சமாவது சிதி. சில சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கலாட்டி உனக்கு பிரச்சனை கிடக்கு. கத்தரை துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கலாட்டி, குளர்ற நேரத்தில் சிரி இல்லாட்டி. சிலர் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்தில் குளர வேண்டிய நேரத்தில் சிரிக்கிற, அது ஒரு பைத்தியம். ஆண்டவரே நீங்க தானப்பா இந்த தலைகளை தொட்டு குணமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னவோ சொல்லி கொண்டிருந்தேன். என்ன சொல்லி கொண்டிருந்தேன்? நான் சொல்லு, விபச்சாரக்காரர். அப்போ நான் கேட்குறேன், இது என்ன? இது என்ன பிழையான நட்பு அல்லவா? அவ இல்லாட்டி சபை வேணாமாம், அவர் இல்லாட்டி இல்லை, அப்படி இப்படி இப்படி முழுதுலையும் கை வைப்பார் ஆண்டவர். இன்றைக்கு சொன்னா தீர்க்க தரிசனமா? அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே எப்படி நடத்தி இருப்பார் ஆண்டவரே? ஒருவன் உண்டா கதைச்சிருப்பான், ஒருவன் உண்டா கதைச்சிருப்பான். சில பேருக்கு ஏச்சும் கொடுக்கிறார் மோசே. சிலது கோராகு கூட்டம் எல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்புது. எவ்வளவு பாடு அந்த வனாந்தரத்தில் அவர் பட்டிருப்பார் இல்லையா தம்பி? எவ்வளோ பாடுபட்டிருப்பார். அப்படி இருந்து ஆண்டவரே ஏன் என்ன அழைத்தீர்? வணங்கா கழுத்துள்ள ஜனம் சொல்லும் கேட்குதில்லை. கானான் வரைக்கும் கூட்டி போக வர சொல்லிட்டீங்க, என்ன செய்யறது? அழுகிறார், சில இடத்திலே பதறுகிறார். அப்படி இருந்தாலும் சாந்த குணம் உள்ளவர் மோசே. என்ன சொல்லப்படுகிறது வேதம்? மறுபடியும் வந்து ஜனங்களுக்காக அழிக்கவா கொண்டு வந்தீர் ஆண்டவரே? கண்ணுக்கு முன்னாக உயிர் போகுது. 3000 பேர் விழுந்தார்கள். அங்கால் இடையில விழுந்தார்கள் வனாந்தரத்திலே. செத்தாள் நல்லம், செத்தாள் நல்லம், செத்தாள் நல்லம், இருப்பதை விட செத்து போனால் நல்லம். வனாந்தரத்திலே விழுந்தார்கள். ப்ளீஸ் தயவு செய்து ஒரு ஜெபத்தை பண்ணாதீங்க. இப்போ ஆண்டவர் ஏவுறபடினால நான் சொல்றேன், இந்த ஜெபத்தை உங்களோட வீடுகளில் பண்ணாதீங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. கணவனுடைய காது கேட்க, ஆண்டவரே நான் வேதனைப்படுகிறேன் அப்பா, எனக்கு வீட்டில் வர உபத்திரவம் தெரியும் தானே ஆண்டவரே. பண்றீங்களா இல்லையா? பக்கத்தில் கணவன் இருக்கிறான். நீ ஜெபிக்கிற நேரத்திலேயே கண்ணத்தை பொத்தி ஒன்று என்னைவான் தொப்பண்டு கீழே பயந்தியா தொப்பண்டு கீழே விழுந்துட்டு, ஆண்டவரே பார்த்தீங்களா அடிச்சு போட்டான். இந்த ஜெபத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த ஜெபத்தால அவங்க வீட்டை பிரச்சனை. இன்னொன்று, இந்த அறிக்கை வேத புத்தகம் வார்த்தை, கணவனோ அல்லது மனைவியோ பிளவிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்க எல்லாம் ஆண்டவரே, இதுல ஒரு கல்லை புறாக்கி, எதை வேத புத்தகத்தில் ஒரு கல்லை புறாக்கி அவங்களுக்கு எறிகிறது, அதுவும் பாவம் தான். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை எனக்கு வசனம் தெரியும், நான் இந்த கல்லால் எறிஞ்சு மண்டையை உடைச்சுடுறவன் இருக்கேன். நல்லா பட்டுரைக்கும் குடுத்தான். ஒரு வசனம் ஒன்று இருந்தது, வாய் சுட்டன் அவர் சாதியா போறே. இது ஒரு கல்லு. சில பேர் சொல்ற வசனம் இப்படி சொல்லுதல்ல. இப்போ உனக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை? கொஞ்சம் சும்மா இரு. வசனத்தை ஒரு பக்கம் பை. முதல் பிரச்சனையை பாரு, என்ன நடந்த? அவள் இப்படி பேசினவள், அப்படி பேசினவள். இவ பெரிய பாஸ்டர் மாதிரி இடைக்குள்ள என்ன செஞ்சிருவா வசனத்தை. கணவன் இருக்கிற பொழுது கணவன் உங்களுக்கு ஏதாவது செய்திருப்பார், சண்டை பிரச்சனை இருக்கும். ஆண்டவரின் கணவனை திருத்தும் ஆண்டவரே, ஆண்டவர் அவன் இப்படி செய்கிறான், நான் படுகிற உபத்திரவத்தை நீங்க பாக்குறீங்க தான் ஆண்டவரே, நான் இவ்வளவு கொடிய வேதனையோட நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், உமக்காகத்தான் ஆண்டவரே இருக்கிறேன், எல்லாரும் வீட்டை விட்டு போயிரி பண்ணி நேரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கடைசி மட்டும் பண்ணாத, பக்கத்துல கணவனை வச்சுட்டு பண்ணாத, அவனுக்கு இன்னும் கோபம் வரும். நீங்க பண்ணணும் எப்ப தெரியுமா? போனதுக்கு பிறகு, உன் கணவன் வெளியில போனதுக்கு பிறகு. நீங்க பண்ற அந்த ஜெபம் வந்து பழி வாங்குற மாதிரி இருக்குது அல்லவா? கையை வைத்துங்க.
நீங்க பழி வாங்குற மாதிரி தான் இருக்குது. அப்ப அவனுக்கு இன்னும் கோபம் வரும். ஆனபடினால அப்படி பண்ணாம உலகத்தில் உபத்திரவம் சொன்னவர் தானே ஆண்டவர், அது பரவாயில்லன்னுட்டு அவர் போனதுக்கு பிறகு அவருக்கு தெரியாம ஆண்டவரே என் கணவனின் சுபாவத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் கேட்கிறவர் தானே இல்லையா? அவருடைய செவிகள் திறந்த வண்ணம் தான் இருக்குது. ஆண்டவரே மாற்றுங்கப்பா, அப்படி ஜெபிங்க. அவரை பக்கத்தில் வச்சுட்டு ஜெபிக்காதீங்க, யாருக்கும் கோபம் வரும். அப்படிப்பட்ட செய்திகளை நான் கேட்கிறேன். அப்படி ஜபிக்கிறவர்களை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அப்படி செய்யாதீங்க, உன் கணவனை அது பாதிக்கும். மற்றது அவர்கள் ஏதாவது பிழை விடுகிற நேரத்தில் அவர்கள் சபைக்கு போகிறவர்களாகவும் இருக்கட்டும். எடுத்த வாக்கில் பைபிளை திறந்து இப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் வசனத்தை எடுத்து எறியாதீங்க. அது ஒரு கல். வசனம் என்பது என்ன? ஒரு கல். அது அவனை தாக்கும். அந்த ஜெபத்தையும் விட்டுருங்க. அதுக்கு பிறகு பாருங்க, பறந்து பேசுங்க. அவர் போனதுக்கு பிறகு மெதுவா. ஒருவேளை கணவன் ஜபிக்க வேணாம் என்று சொல்றாரா? ஏன் ஒரே 24 மணி நேரம் சரி ஜபிக்க வேணாமா? சரி ஓகே, 24 மணி நேரமும் நான் ஒன்றை சொல்றேன் கேளுங்க. வீட்டிலையா நிற்கிறார்? வீட்டிலையா நிற்கிறார்? உன் அப்பா வீட்டிலையா இருக்கிறார்? இல்லை. அல்லது உன் மனைவி எவரோ வீட்டிலையா நிற்கிறாங்க? உன் அண்ணனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வீட்டிலையா நிற்கிறாங்க? இல்லைல்ல. அந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்கள், பயன்படுத்துங்கள். ஆண்டவரே, என் அண்ணனுக்குள்ளே, என் சகோதரிக்குள்ளே, என்னுடைய அப்பாக்குள்ளே, அம்மாக்குள்ளே, என்னுடைய சகோதரனுக்குள்ளே இருக்கிற இந்த பொல்லாத ஆவி, ஜபத்தை தடை பண்ணுகிற ஆவி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் துரத்து. இப்படி ஜபிங்க. விடுதலையை காண்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள். அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஜபங்களை நீ என்ன செய்யாதீங்க, பாவம் வேதனைப்படுத்தும். நீங்கள் வாயினால் வந்து நான் இருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக தான் இருக்கிறேன், இல்லாடி இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், இதை நீ நேரடியாக வந்தே உங்கள் கணவனை பார்த்து சொல்லு. இன்னும் 2 ஓதை தருவான். இப்படி கிருகி கொண்டு விழ. அப்போதே இப்படி தானே விழுந்த நீ, இப்போ இப்படி விழு. விளங்குதான்? பார்த்து கொண்டு வர சில பேர குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை இதான் காரணம். ஆண்டவர் எனக்கு ஏவினதை நான் சொல்லுகிறேன். அந்த அளவில் ஜபிக்காதீங்க. அப்படியா? சரி, பிடிக்கலையா? ஓகே, பிடிக்காத விஷயத்தை அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மதிப்பு, மரியாதை அப்படி இல்லை. உங்கள் கணவன் இருக்கிற நேரம் நீங்கள் ஜெபிக்கணுமெண்டா நடந்த பிரச்சனையை குறித்து ஜெபிக்காதீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 1 மணித்தியாலத்துக்கு முதல் 2 மணித்தியாலத்துக்கு முதல் அடிபடி பட்டுட்டு பிறகு வந்து ஜபிக்க குந்திட்டு அவனை பற்றியே ஜபத்தில் பண்ணுறது ஃபுல்லா ஓ பாபா ராபா ரீக்கா, எந்த ரோக்காவும் வராதிங்க. விளங்குதா? ஆகையினால நல்லதை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நல்லவரே உமக்கு நன்றி, என் தேசத்தை தருகிறேன். எவ்வளவு இருக்குது, வாலிப பிள்ளைகளை தாரான், ஹாஸ்பிட்டல், ஆளுநர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் தாரான். இப்படி ஜபிங்க. அல்லது உங்கள் வீட்டு ஆசீர்வாதத்துக்காக ஜபிங்க. அல்லது இன்னும் வார்த்தையை கற்றுக்கொள்ளணும், இன்னும் வார்த்தையை அறிஞ்சு கொள்ளணும், அதுக்காக ஜபிங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள, உங்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த ஸ்டைல் மாறணும். இந்த பிரச்சனைகளை வச்சு ஜபிக்கிறது, அதுவும் அவர் பழி வாங்குகிற ஜபங்கள். இந்த ஜபத்துக்கு பேர் என்ன? பழி வாங்குகிற ஜபம். நீங்க வீட்டில இருந்து ஏதாவது சண்டையை பிடிச்சிட்டு ஒரு வசனத்தை, தெரிஞ்ச வசனத்தை எடுத்து அவன் மண்டையை உடைச்சுடுற, கல்லறிஞ்சு, அது பழி வாங்குற அந்த டைம். அந்த வசனத்தை நீங்க யூஸ் பண்ற டைம், நீங்க பழி வாங்குறீங்க. பன்றிகளுக்கு முன்னாக முத்த போடாதீங்க, அது பொல்லாத குணமுடையது, அது பீறி போடும். அதுக்கு அந்த முத்துக்களை பற்றி அதுக்கு தெரியாது. நீங்க முத்துக்களை போடுவீங்க, அது நினைக்கும் என்னவோண்டு செய்யறாண்டாப்பாண்டு, உங்களுக்கு விரோதமாய் அது செயல்படும். விளங்குதா? முத்து என்றால் தேவனுடைய வார்த்தை. இந்த முத்துக்களை கவனமாக பத்திரப்படுத்தி பயன்படுத்த வேண்டிய விதமாய் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. மற்ற வருகிற நாட்களில் நாங்கள் படிக்கலாம், இந்த விபச்சாரக்காரர் என்கிறதான இந்த காரியங்களை எல்லாம் படிக்கலாம். யாரோட கூடுதலான உறவுகள், யாரோடு கூடுதலான, அது பொருட்களாயிருக்கட்டும், எதுவாயிருக்கட்டும், மரமாயிருக்கட்டும், அல்லது மிருகங்களாயிருக்கட்டும், நாயாயிருக்கட்டும். சில பேர் நாய் சேர்த்தா சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. அது எவராயிருக்கட்டும், எதுவாயிருக்கட்டும், எதோடு கூடுதலான அன்பும் வச்சு கொண்டு அதோடு ஒட்டி பிணைஞ்சு கொண்டு இருக்கிறாயோ அதுவும் ஒரு வகையான என்னது, விபச்சாரமே. விளங்குதான்? அடுத்த சூனியக்காரர், விக்கிரக ஆராதனை என்பது, மற்றது பொய்யர், அனைவரும் இதுக்கு கொடுக்க போனால் இன்னொரு 2-3 மணித்தியாலம் வேணும். விளங்குதானே உங்களுக்கு? இதுவரை கர்த்தர் பேசி இருக்கிறார். பயப்படுகிறவர்களும் ஆண்டவரை தவிர எதற்கும் பயப்படாதீங்க. சத்தியத்தை தவிர, வார்த்தையான தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர்,
வானத்தை பூமி உண்டாக்கிய சர்வ அதிகாரி அவர்தான். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவருக்கு மாத்திரம் பயப்படுங்கள், அவருக்கு மாத்திரம் பயப்படுங்கள். எந்த மனிதனுக்கும் பயப்பட்டு நிற்கிறீங்க, ப்ளீஸ் ஏறுங்க, மறுபடியும் ஏறுங்க, மறுபடியும் மேலுக்கு போயிருங்க. கண்மலைக்கு வாங்க, சறுக்கி கொண்டு போகாதீங்க. டேஞ்சர். விழுந்தால் அது விளைவு பெரிதாக இருக்கும். கர்த்தர் உன்னை சுகப்படுத்தி வைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உன் சரீரத்தை, உன்னுடைய சரீரத்தில் உள்ள நோய்களை படிப்படியாக குணமாக்கி கொண்டு வருகிறார் அல்லவா? ஓ எஸ். மறுபடியும் கொண்டு படுகுழியில் விழுந்துடாதீங்க ப்ளீஸ். ஆண்டவர் பேசி இருக்கிறார், பேசி இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுங்க, அப்படி எழுந்து நின்று. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தைக்கு நேராக